பாடுகளின் பாதையில் 7. இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். பிதாவிடமிருந்து வந்த இயேசு பிதாவை அடைய வேண்டுமெனில் தாழ்மையின் அடிவாரத்தை அடைய வேண்டும். தாழ்ச்சியை எவ்வாறு அடைவது என கல்வாரியில் பாடமாக்கி காட்டுகிறார் இயேசு. உலகில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்றவர் விழுந்து விழுந்து எழுகிறார். நாம் சாவில் விழாமல் இருக்க அவர் தரையில் விழுகிறார். பணிவாயிருக்க துணிவு வேண்டும். உலகில் அனைத்தையும் படைத்தவர் தன் படைப்புகள் முன் பணிந்து கிடக்கிறார். சிலுவையை அவர் விரும்பி ஏற்கவில்லை. நம்மை விரும்பியதால் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். நாம் விண்ணக வாழ்வுக்கு முளைத்து எழும்ப அவர் மண்ணில் விழுகிறார். கடைசி கணத்திலும் துன்பக்கிண்ணத்தை தட்டிவிட்டு விண்ணகம் சென்றிருக்க முடியும். ஆனால் நான் தனியே போக விரும்பவில்லை. நீ இல்லாத விண்ணகம் அவருக்கு பிரியமானதாக இல்லை என்று கூறி உயிர் கொடுக்க தயாராகிறார். உலக பாவ சுமையை சுமந்ததால் ஒரு கணம் கூட பிரியாத தந்தையை பிரிந்தேன். உன்னை பிரியாமல் இருக்க என் தந்தையை பிரிந்தேன். வீதிகளில் விதையாகி சிலுவையில் கனியானேன். நான் சிலுவையில் ஏறியது என்னை அழிக்க அல்ல, உன்னை அழைக்க. நான் என்னை இழந்தது உன்னை இழக்காமல் இருக்க. நான் உனக்காக சிலுவையை ஏற்றுக்கொண்டேன். நீ விண்ணகத்திற்காக என்னை ஏற்றுக்கொள்வாயா?